Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem. Amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil Alim wa fil Qur'anil Majid. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bifadli bismillahir rahmanir rahim. يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم خير الناس من طال عمره وحسن عمله وشر الناس طال عمره وساء عمله ரவாஹு திருமதியு அவுகால கமா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் சிறப்புமிக்க அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும், அன்னாரின் அடிச்சோடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் வற்றாமல் நின்று நலவட்டுமாக. ஆமீன். ஒரு புனிதமான நேரத்தில் நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இங்கு சொல்லப்படக்கூடிய உபதேசங்களின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து தருவானாக. மேலும் நாம் இருக்கக்கூடிய இந்த முயற்சியில் நாம் வெற்றி கொள்வதற்கு அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. மேலும் எந்த விதமான பெரிய சோதனைகளோ பெரிய நோய்களில் சிக்கிக்கொள்ளாமல் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்து ஆரோக்கியமான இன்னும் சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக என்ற அழகிய துவாக்களோடு என்னுடைய இந்த சிற்றுரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய தலைப்பாக நாம் பார்ப்பது ஆயுள் காலங்களை அதிகரிக்கும் காரியங்கள் என்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கிறோம். நாம் எல்லோருக்குமே ஒரு ஆசை இருக்கிறது. நாம் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும், எந்த ஒரு விதமான நோய்களும் இல்லாமல் நீண்ட நாட்கள் நான் வாழ்ந்து இறைவனுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற ஒரு ஆசையும் ஒரு ஏக்கமும் எல்லோரிடத்திலும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதற்கான அமல்கள் என்பது அது சில வகையான அமல்கள் இருக்கிறது. அவைகளை நாம் செய்தோம் என்றால் இறைவன் நமக்கு ஆயுள் காலங்களை அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் இறைவன் தான் எல்லாம் தருகின்றான். நமக்கு உண்டான ஆயுள் காலங்களையும் இறைவன் தான் வழங்குகின்றான். குமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது 4 விஷயங்கள் எழுதப்படுகிறது. அந்த 4 விஷயங்களில் முதலாவது அதகரும் அவ் உன்சா, அவர் ஆணா அல்லது பெண்ணா அப்படின்றதே எழுதப்படுது. அஷகியுன் அம் சயீதுன், அவர் நல்லவரா அவர் கெட்டவரா என்பதையும் எழுதப்படுகிறது. மூன்றாவது ஃபமர் ரிசுக்கு, அவருடைய அருள் கொடைகள், அவருடைய ரிசுக்குகள் எவ்வளவு, ஃபமல் அஜலு, அவர் எவ்வளவு நாட்கள் வாழ்வார் என்கின்ற ஆயுள் காலங்கள். இந்த 4மே எழுதப்பட்டு விடுகிறது. எப்போ? தாயினுடைய கருவறையில் இருக்கும் போதே எழுதப்பட்டு விட்டது. இருந்தாலும் நம்முடைய அமல்களை கவனித்து இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன அமல்களை நாம் செய்யும் போது இறைவன் ஒரு கொஞ்சம் அதில் இன்க்ரீஸ் பண்ணுவதற்கு, அதிலே கொஞ்சம் கூடுதலாக கொடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஆயுள் காலங்களை இறைவன் மட்டும்தான் தர முடியும். இறைவன் மட்டும்தான் அதனை அதிகரிக்கவோ குறைக்கவோ முடியுமே ஒழிய யாராலும் அதை முடியாது. உடல் சுகமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் இறைவன் தான் தருகின்றான். குறிப்பாக இந்த ஆயுள் காலம் என்பது இறைவனால் மட்டுமே தரப்படக்கூடிய ஒரு பெரிய அருள் கொடையது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சமுத்திரத்துல அந்த பீச்சினுடைய மண்ணில தொழுது கொண்டிருந்தாங்க. அப்படி தொழுதுகிட்டு இருக்கும் போது பக்கத்துல எறும்புகள் எல்லாம் போய்கொண்டிருந்தன. துர்ரத்துன் நாசீர் என்ற கிதாபுல இந்த நிகழ்வை பதிவு செய்யறாங்க. பக்கத்துல எறும்புகள் எல்லாம் அப்படியே லைனா போயிட்டு இருந்துச்சான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தொழுது முடித்து விட்டு
அந்த எறும்புகள் இடத்துல கேட்டாங்களாம், சல் யா நம்லு, நம்ம எறும்பே, உன்னுடைய தேவைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கேளு, நான் உனக்கு அதை நிறைவேற்றி தருகிறேன் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த எறும்பிடத்துல கேட்டாங்களாம். அப்ப அந்த எறும்பு சொல்லிச்சா, அந்த ஆஜிசுன் யா சுலைமான், சுலைமான நீனே ஒண்ணும் இல்லாதவன், நீ எனக்கு என்ன தர போறன்னு கேட்டுச்சு. நீயே ஒண்ணும் இல்லாதவன், நீ எனக்கு எப்படி தர முடியும் அப்படின்னவன சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. ஏன்னா இந்த உலகத்தையே ஆட்சி செஞ்சவங்க அவங்க. 4 பேரு தான் இந்த பூரா உலகத்தையும் ஆட்சி செஞ்சவங்க. அதுல 2 பேர் முஸ்லிம், 2 பேர் காஃபிர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல எல்லா ஆட்சிகளும் பலங்களும் இருந்தது. அவரை பார்த்து அந்த ஆஜிசுன் யா சுலைமான், சுலைமானே உனக்கே எதுவும் இல்லை, நீயே இயலாதவன் என்று சொன்னவன கோபம் வந்துடுச்சு. உடனே சொன்னாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன், நீ என்ன கேட்டாலும் நான் தரேன், என்ன வேணும்னு மட்டும் கேளு அப்படின்னு சொன்னவன அந்த எறும்பு சொல்லிச்சான், எனக்கு அல்லாஹ் 100 நாள் வாழணும்னு ஒரு நாட்களை குறிப்பாக வச்சிருக்கான், ஆயுள் காலமா வச்சிருக்கான். என்னுடைய ஆயுள் காலத்திலிருந்து ஒரு நாளை இன்க்ரீஸ் பண்ணு, ஒரே ஒரு நாளை எக்ஸ்ட்ராவா ஆக்கு. அதே மாதிரி அல்லாஹ் எனக்கு இவ்வளவு அருள் கூட, இவ்வளவு உணவுகள் சாப்பிடணும்னு எழுதியிருக்கான், நீ எனக்கு ஒரே ஒரு பருக்கையை மட்டும் அதிகமாக ஆக்கு அப்படின்னு சொன்னவன சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கீழே குனிஞ்சிட்டாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கீழே குனிஞ்சிட்டாங்களாம். சொன்னாங்களாம், இல்ல இதெல்லாம் என்னால செய்ய முடியாது, அதெல்லாம் என்னோட மேல இருக்கிற ரப்பு தான் பண்ண முடியும்னவன அந்த எறும்பு சொல்லிச்சான், அப்போ உங்களை விட பவரா இருக்கிற அந்த ரப்பு இடத்திலே நான் கேட்டுக்கிறேன் சுலைமான். உங்களை விட பவரா இருக்கிற உங்களுடைய ரப்பிடத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் எனக்கு எதுவும் தர தேவையில்லை, நீங்களே இயலாதவர், நீங்களும் ரப்பிடத்தில் தான் கேட்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த எறும்பு சென்றது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இறைவன் மாத்திரம் தான் தருகின்றான். அதில் ஆயுள் காலங்கள் என்கின்ற அந்த பெரும் அருள் கொடையும் இறைவன் தான் தருகின்றான். இந்த அமல்கள் நம்மிடத்தில் இருந்ததென்றால் அதை கூடுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது என்னென்ன அமல்கள்? முதலாவது அமல், அதிகமாக திக்ருகளை செய்ய வேண்டும். சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். என்ன திக்ரு நமக்கு தெரியுமோ, எது நமக்கு லேசாக இருக்கிறதோ அந்த திக்ருகளை நாம் ஓதிக்கொண்டே இருக்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நிறைய நேரங்களை வீணாக நாம் கழிக்கின்றோம். ஒரு இடத்துல நின்று ஒரு இடத்துல அங்க நிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு டைம் கிடைக்குது, ஃப்ரீ டைம் கிடைக்குதுன்னா போன்ல ரீல்ஸ் பார்க்க தான் செய்யறாங்க. நிறைய பேர் ரோட்டுல கூட, நான் கூட சில பேரை பாக்குறேன், ரோட்டுல என்ன செய்யறாங்க, இல்ல ரோட்டை பார்த்து போவாங்க, ஆனா இப்போ ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே போறாங்க நேரம். எனக்கு பயமா இருக்கு, எதிர்த்தாப்புல ஏதோ வண்டி கிண்டு வந்துடக்கூடாது அப்படின்னு எனக்கே ஒரு பார்ப்பதற்கு ஒரு பயம் இருக்கிறது, அச்சம் இருக்கிறது. அந்த அளவிற்கு மொபைல் போன்களிலும் தேவையில்லாத கேளிக்கைகளிலும் ஈடுபட்டிருக்கிறார்களே ஒழிய திக்ர் செய்வதற்கு நேரம் இல்லை. திக்ர் செய்வதற்கு ஆர்வம் இல்லாதவர்களாகத்தான் இருக்கின்றோம். ஆனால் திக்ரிலே நாம் ஈடுபட வேண்டும். கொஞ்ச நேரம் கிடைத்தாலும் சுபஹான் அல்லாஹ் ஒரு 100 தடவை, சுபஹான் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 100 தடவை, எவ்வளவு நமக்கு திக்ர் செய்ய முடியுமோ அவ்வளவு நாம் திக்ர்களை செய்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை இறைவன் உயர்த்துகின்றான், நீளமாக்குகின்றான். இறைவன் நம்மை வணங்குவதற்காகத்தான், இறைவனை வணங்குவதற்காகத்தான் மனிதனை படைத்திருக்கின்றான். வமா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்சல் இல்லா லியஅபுதூன், மனிதனையும் ஜின்களையும் நான் படைத்தது அவர்கள் என்னை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். குர்ஆனிலே பல இடத்திலே யா அய்யுஹன்னாஸு உபுது ரப்பக்கும், மக்களே நீங்கள் உங்களை இரட்சகனை வணங்குங்கள், உங்களை படைத்தவன், இன்னும் உங்களுக்கு முன்னால் உள்ள உங்க மூதாதையர்களை படைத்தவன், எல்லாவற்றையும் படைத்தவனாகிய உங்கள் ரப்பை நீங்கள் வணங்குங்கள் என்றே அல்லாஹ் சொல்கின்றான். அப்போ இறைவனுக்காக ஒரு சிறிது நேரம் நாம் ஒதுக்கி திக்ர் திலாவத்துகளுக்கு என்று நாம் ஒதுக்க வேண்டும். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. அதிகமா திக்ர் செஞ்சா அல்லாஹ் எப்படி ஆயுள் காலத்தை உயர்த்தறான். ஆமா, எப்போ பார்த்தாலும் ஒரு அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லான்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு, நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள் கூப்பிடுக்கும், இன்னும் கொஞ்ச நாள் என்னை கூப்பிட்டு இன்னும் கொஞ்ச நாள் அவர் வாழட்டும் என்று இறக்கப்பட்டு அவருடைய ஆயுள் காலத்தை அல்லாஹ் உயர்த்துகின்றார். சுபஹான் அல்லாஹ். அப்ப நம்ம அதிகமா திக்ர் செய்யணும், இது முதல் விஷயம். இரண்டாவது, மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்ம பணக்காரங்களா இருந்தா நமக்கு இருக்கக்கூடிய செல்வத்தை பயன்படுத்தி ஏழை எளிய மக்களுக்கு நம்ம உதவி செய்யலாம். அல்லது நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளாவது நம் பிறருக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய செயல்களை நாம் செய்ய வேண்டும். அதன் மூலமும் இறைவன் நமக்கு ஆயுள் காலங்களை கூட்டுகின்றான், ஆயுள் காலங்களை அதிகரிக்க செய்கின்றான். நாம் வாழும் பொழுது நாம் நல்ல சேவைகளிலே ஈடுபட வேண்டும்.
நாம் மரணித்தாலும் அந்த செயல்கள் மக்களிடத்திலே பேசப்படும், மக்களிடத்திலே ஒரு அடிச்சுவடாக அது இருக்கும். இவங்க தாங்க இந்த பள்ளிவாசலை கட்டி தந்தாங்க, இவங்க தாங்க இந்த பள்ளிவாசல் கட்டுவதற்கு, இந்த மதரசா கட்டுவதற்கு, இந்த மக்தப் தொடங்குவதற்கு ஒரு உறுதுணையாக, ஒரு சேவகராக இருந்தார்கள் என்று நாம் மரணித்த பிறகும் பேசப்படக்கூடிய அமல்களை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தருவானாக. அந்த ஒரு பாக்கியம் நமக்கு வேண்டும். நாம் மரணித்த பிறகும், நாம் வாழும் பொழுதும் நம் பெயர்கள் சொல்லப்பட வேண்டும், நல்ல சேவைகளில் ஈடுபட வேண்டும். நல்ல சேவைகளை ஈடுபடுபவர்களை அல்லாஹ் என்றைக்கும் கைவிடுவது கிடையாது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல சில கூட்டத்தார்கள்லாம் வந்தாங்களாம். மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்டு சொன்னாங்களாம், மூசாவே நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், அதனால அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சு எங்களை பணக்காரங்களை ஆக்குங்க அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அவங்களுடைய கூட்டத்தார்கள்லாம் சொன்னாங்களாம். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து துவா செஞ்சாங்க, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம், நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண நல்லா இருக்கும் ரப்பே, அவங்களுக்கு கொஞ்சம் பொருளாதாரத்துல மேலோக்கி செல்லா நல்லா இருக்கும் ரப்பேன்னு சொன்னவன அல்லாஹ் சொன்னானா, மூசாவே அவங்க இந்த வருஷம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க, அடுத்த வருடம் அவங்க பணக்காரங்களாயிடுவாங்க, அதுக்கு அடுத்த வருடம் அவங்க ஏழையாகுவாங்க, அதுக்கு அடுத்த வருடம் அவங்க பணக்காரங்களா, இதே மாதிரி தான் இருப்பாங்களே ஒழிய, அதாவது ரொட்டேஷனா தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்குமே ஒழிய ஒரே கஷ்டமா இருக்காது, ஒரே செல்வமா. நான் அப்படி எழுதல, சில பேருடைய வாழ்க்கை அல்ல அப்படி வச்சிருக்கான், கடைசி வரைக்கும் ஏழையாகவே வச்சிருப்பான். சில பேருக்கு கொடுத்து பெரிய பணக்காரங்களாவே இருப்பாங்க, சில பேருக்கு அல்ல இந்த மாதிரி ரொட்டேஷனான வாழ்க்கையும் கொடுத்துருக்கிறான். அதுல அவங்களுக்கு ரொட்டேஷனான உள்ள வாழ்க்கை இருக்குது, அதாவது செல்வம் ஒரு வருடம், செல்வம் இல்லாத ஒரு வருடம், எப்படிதான் அவருடைய வாழ்க்கை இருக்கும். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில முழுமையா நான் எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்களாம், இந்த இயர் ரொம்ப கஷ்டமா இருக்கும், நெக்ஸ்ட் இயர் வந்த உடனே நீங்க பணக்காரங்களாயிடுவீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. அதே மாதிரி அந்த வருஷம் முழுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அடுத்த வருடம் வந்தது, அவர்கள் பொருளாதாரத்திலே ரொம்ப வளர்ச்சி அடைந்து பெரிய பணக்காரங்களானாங்க. அதுக்கு அடுத்த வருடமும் பணக்காரங்களாவே இருந்தாங்க, அதுக்கு அடுத்த வருடமும் பணக்காரங்களாவே இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒன்றும் புரியல, கூட்டத்தார்கள்லாம் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லாஹ் ஒரு மாதிரி சொல்லி மூசா ஒரு மாதிரி சொல்லிட்டாரோ அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப்பிடத்துல கேட்டாங்களாம், ரப்பே அவங்க ஒரு வருஷம் ஏழையா இருப்பாங்க, ஒரு வருஷம் பணக்காரங்களா இருப்பான்னு சொன்னேன், இப்போ அடுத்த வருஷம் வந்துடுச்சு, அவங்க ஏழை ஆயிருக்கணுமே, ஏன் இன்னும் ஏழை ஆகல அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அல்லாஹ் சொன்னானா, முசாவை உண்மை இல்லை, அவங்களுக்கு நான் பொருளாதாரத்தை கொடுத்துருந்தேன், அவங்களுக்கு காசு பணத்தெல்லாம் நான் கொடுத்துருந்தேன், அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, அவங்கள மாதிரி யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாரையும் தேடி பிடிச்சி இவங்க உதவி செஞ்சாங்க, யார் யாரெல்லாம் தொழில் துறைகள் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு தொழில்கள் வைத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழியை ஏற்படுத்தினாங்க. எந்த வீட்டிலெல்லாம் குமரி பெண்கள் திருமணம் முடிப்பதற்கு கஷ்டப்படுகிறார்களோ, இன்னும் திருமணம் முடிப்பதற்கு வாலிப ஆண்கள் கஷ்டப்படுகிறார்களோ, அவர்களுக்கு தன் சொந்த செலவிலே திருமணம் முடித்து வைத்தார்கள். இவ்வளவு நல்லது செஞ்சவங்களுடைய பொருளாதாரத்தை நான் எடுக்கிறதுக்கு வெக்கப்படுறேன் மூசா, இவ்வளவு நல்லது செஞ்சவங்களுடைய பொருளாதாரத்தை நான் பிடுங்கி விட்டு ஒண்ணுமில்லாமல் நிற்கதியாக நிற்க வைப்பதற்கு நான் வெறுக்கின்றேன் மூசா, அதனாலதான் அவங்க சாகும் வரையிலும் பணக்காரங்களாகவே இருந்து விடட்டும் என்று நான் மாற்றி எழுதி விட்டேன்னு சொன்னான். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் பணக்காரர்களாகவே செல்வந்தர்களாகவே வற்றா பொருளாதாரத்தில் அவர்கள் வாழ வேண்டும் என்று எழுதிவிட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான். அப்ப நம்முடைய வாழ்க்கை அது அழகாக வேண்டும் என்றால், அது நீளமாக வேண்டும் என்றால், நல்ல அமல்கள் செய்ய வேண்டும், மக்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, திருமதி ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது, ஹைருன் நாசி, மக்களிலே சிறந்தவர் மன் தால உம்ருஹு வ ஹஸுன அமலுஹு, நீண்ட நாட்கள் அடைந்து நீண்ட நாட்கள் பெற்று நல்லமல் செய்பவர் தான் மக்களிலேயே சிறந்தவர். ஷர்ருன் நாசி, மக்களிலே மோசமானவர் பால உமுருஹு, அவருடைய ஆயுள் காலங்கள் அதிகமாக இருந்தாலும் அமலுஹு, அவருடைய அமல்கள் மிகவும் கெட்டதாக இருக்கும். இப்படிப்பட்ட மக்கள் தான் மக்களிலேயே மோசமானவர்கள் என்று சொன்னாங்க. அப்போ நம்ம வாழும் காலங்கள் முழுவதும் அது குறைவோ நிறைவோ நாம் நல்ல காரியங்கள், மக்களுக்கு தேவையான சேவை செய்யக்கூடிய காரியங்களில் நாம் ஈடுபட வேண்டும். இது இரண்டாவது செய்தி. மூன்றாவது, பெற்றோர்களுக்கு உபகாரமாக நடக்க வேண்டும். நம்முடைய ஆயுள் காலங்களை பெற்றோருக்கு உபகாரம் செய்வதை தவிர வேறு எதுவும் உயர்த்தாது என்று தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க.
அப்ப நம்ம ஆயுள் காலங்கள் உயர வேண்டுமா, நம் வாழ்க்கை அழகாக வேண்டுமா, பெற்றோர்களிடத்துல அழகான முறையில் நடக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பெற்றோரிடத்துல யாரு நல்ல முறையில நடக்கிறாங்களோ அவங்களுக்கு 2 அன்பளிப்பு அல்லாஹ் தருகின்றான். உலகத்துல 2 gift அல்லாஹ் தருவான். யாரு பெற்றோரிடத்துல சரியான முறையில் நடக்கவில்லையோ அவர்களுக்கு 2 விதமான தண்டனைகளை அல்லாஹ் தருகின்றான். என்ன 2 gift தரான் பெற்றோர்களிடத்துல நல்ல முறையில் நடந்தவங்களுக்கு? ஒன்றாவது, அவருடைய ஆயுள் காலங்களை அல்லாஹ் நீளமாக தருகின்றான். நோய் நொடி இல்லாம நீண்ட நாட்கள் ஆயுள் காலங்களோடு வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை தருகிறான். இரண்டாவது, அவர்களுடைய பிள்ளைகள் அவர்கள் சொல் பேச்சை கேட்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக அல்லாஹ் தருகிறான். நம்ம பெற்றோர்கள் பேச்சை கேட்டோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய பிள்ளைகள் நாம் பெற்றோராக இருக்கும்போது நாம் சொல்லக்கூடிய உபதேசங்களை, நாம் சொல்லக்கூடிய அறிவுரைகளின் பிரகாரம் அவர்கள் நல்ல பிள்ளைகளாக அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். இந்த 2 gift என்ன? பெற்றோரை சரியான முறையில் அரவணைக்காதவர்களுக்கு 2 விதமான தண்டனை இறைவன் தருகின்றான். ஒன்றாவது, அவர் நீண்ட காலங்கள் எல்லாம் வாழ்வதற்கு அல்லாஹ் விரும்புவதே கிடையாது. நீண்ட நாட்கள் அவரை வாழ வைக்க வேண்டும் அல்லாஹ் என்று விரும்புவது கிடையாது. அவருடைய ஆயுள் காலங்களை குறைத்து விடுகின்றான். இரண்டாவது, அவருடைய பிள்ளைகள் அவர்கள் சொல் பேச்சை கேட்காதவர்களாக அல்லாஹ் வழங்குகின்றான். அவருடைய பிள்ளைகள் அவர்கள் என்ன நல்லது சொன்னாலும் சரி அவர்கள் கேட்காத ஒரு பிள்ளையாக அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனையாக வழங்குகின்றான். அப்போ நம்ம பெற்றோருக்கு உபகாரமாக நடக்க வேண்டும். இது 3வது செய்தி. 4வது, பாவம் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பாவமாரமான செயல்களே நம்முடைய எல்லா விதமான வளமான பரக்கத்துகளையும் பிடுங்கி விடுகின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்னர் ரஜுல ல யஹ்ருமு ரிஸ்க பி தம்பி. ஒரு மனிதனுக்கு அவனுடைய ரிசுக்கு தடுக்கப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் செய்த பாவங்கள். அவன் செய்த பாவங்கள் தான், அந்த பாவ கரைகள் தான் அவனை முன்னேற விடாமல் தடுக்கின்றது. அவனை வளர விடாமல் அதற்கு ஒரு தடையாக அது இருக்கின்றது. ஆனால் நாம் செய்யக்கூடிய எந்த பாவங்களும் செய்யாத ஒரு நல்லவர்களாக நாம் வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். சின்ன பாவம் தானே, சின்ன பாவம் தானே என்று நாம் சின்னதாக சேர்க்கிறது கூட பெரிய பாவங்களாக அது விஸ்வரூபம் எடுத்து அது நமக்கு முன்னால் நிற்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யார் ஒரு பாவத்தை செய்யறாங்களோ அப்போ அவங்களுடைய உள்ளத்துல ஒரு கருப்பு புள்ளி குத்தப்படும். இவ்வாறே அவருடைய உள்ளத்துல கருப்பு புள்ளிகள் குத்தப்பட்டு அது அப்படியே உள்ளம் இறுகி போய் எந்த ஒரு நல்லதும் உள்ளே செல்லாத அளவிற்கு அவருடைய உள்ளம் இறுகி போன உள்ளமாக ஆகிவிடும் என்று பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. அப்போ பாவகரமான விஷயங்களை தவிர்ந்திருக்க வேண்டும். அடுத்து அதிகமாக கவலை கொள்ளாமல் இருக்கணும். 5வது விஷயம், அதிகமாக கவலை கொள்ளக்கூடாது. அதை நினைச்சு அதை யோசிச்சு அதிகமாக கவலை கொள்வது நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய உடலுக்கும் அது ஆரோக்கியம் கிடையாது. மருத்துவ நிபுணர்கள் சொல்றாங்க, மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய அந்த நோய்களுக்கு 90% நோய்கள், 90% உண்டான நோய்கள் அவனுடைய உள்ளம் சார்ந்தது என்று சொல்றான். உடல் சார்ந்த நோய்கள்னு இருக்கு, உள்ளம் சார்ந்த நோய்கள்னு இருக்கு. அதுல 90% வரக்கூடிய நோய்கள் என்னன்னா உள்ளம் சார்ந்த நோய்கள் தான். மன அழுத்தங்கள், கவலைகள், அது எப்படி ஆயிடுமோ இது எப்படி ஆயிடுமோ அப்படின்னு அந்த கவலைகள் தான் மனுஷனை ஒரு இயங்க விடாம அவனை ரொம்பவும் கஷ்டப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்கிறார். ஆனால் எதை பத்தியும் யோசிக்க கூடாது. எப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ நம்ம அப்படி போயிடுவோமோ என்று நாம் என்றைக்கும் கவலைப்படக்கூடாது. தைரியத்தோடு நாம் இருக்க வேண்டும். ஒரு பாதிரியார் ஒருத்தவர் இந்த பல்லு கொஞ்சம் நீளமா வளருது அப்படின்றதுக்காக இந்த பல் செட் ஒண்ணு கட்டியிருந்தாராம் இரும்புல. அதை கலட்டி மாட்டுற மாதிரியான இதுல வச்சிருந்தார். ஒரு நாள் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த பல் செட்டை கலட்டி வச்சுட்டு தூங்குவாரு, மறுநாள் எடுத்து போட்டுக்குவாரு. இது மாதிரிதான் ஒரு வளமை இருந்துச்சு. ஒரு நாள் மறந்துட்டாரு கலட்டி வைக்கிறது. கலட்டி வைக்காமலே தூங்கிட்டாரு. முழிச்சு பாக்குறாரு, பல் செட்டை காணும். உடனே முழுங்கிட்டோம் அப்படின்னு நினைச்சு டாக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி பல் செட்டை முழுங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பெரிய ரகலை பண்ணிட்டார். உடனே அங்க உள்ள டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இல்ல பல் செட்டு முழுங்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, அது மோஷன்ல போயிடும், அது உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராது, நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. ஆனா அவர் போக மாட்டேங்கிறாரு. இல்ல டாக்டர் எனக்கு அந்த பல் சக்தி என் தொண்டையில இருக்குது, என் தொண்டையில வலிக்குது, எனக்கு என்னால எச்சு கூட முழுங்க முடியல, அந்த அளவுக்கு வலிக்குது டாக்டர் கதற ஆரம்பிச்சுட்டாரு. உடனே என்ன அறுத்தா பார்க்க முடியும் தொண்டைய? அவரு என்ன பண்றதுன்னு தெரியல.
உடனே சீஃப் டாக்டர் அந்த டாக்டர் எல்லாரும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்துருச்சு, என்ன பண்றதுன்னு எல்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டுல இருந்து அவங்க வீட்டம்மா போன் அடிக்கிறாங்க. எங்க நீங்க அந்த பல் சட்டை முழுங்கலங்க, அந்த பல் சட்டை வந்து உங்களுடைய பெட்ல தான் இருந்துச்சு, நீங்க தூங்கும் போது உங்க வாயில இருந்து கீழே விழுந்துருச்சு, உங்க பெட்ல தாங்க இருந்துச்சு, நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ன உடனே அவர் அப்படியா முழுங்கலையா அப்படின்னு சொல்லி உடனே எந்திரிச்சு அந்த டாக்டர்கிட்ட, டாக்டர் எனக்கு ஒண்ணும் இல்லை டாக்டர், நான் வந்து முழுங்கிட்டேன்னு நினைச்சேன், நானு ஆனா முழுங்கெல்லாம் இல்லை போல, வீட்டுலதான் பல் செக்டர் இருக்குதா, நான் போயிட்டு வரேன்னா. அந்த டாக்டர் யோசிச்சாராம், இவன் தானே முதல்ல குத்துது குடையுதுன்னா, இன்னும் இவனே வந்து எனக்கு நல்லா ஆயிடுச்சு, அவன் ஐ எம் ஆல் ரைட்னு சொல்றான், என்னப்பா இது அப்படின்னு சொல்லி யோசிச்சாராம். அப்போ எதுவுமே இல்லைனாலும் ஏதோ நமக்கு இருக்கு, நமக்கு அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் என்ற அந்த மன கவலைகள், அந்த மன ரீதியான அந்த குமரல்கள் தான் நமக்கு நோய்களுக்கும் நம்முடைய மன அழுத்தங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அது காரணமாக இருக்கிறது. எனவே மன கவலைகளை நீங்கி விடுங்கள். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய துவாக்கள் கேட்டாங்க. அதுல இந்த துவாவும் ஒண்ணு, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸன், யா அல்லாஹ் கவலைகளில் இருந்து என்னை பாதுகாரு, தேவையில்லாத கவலைகள் எனக்கு வரக்கூடாது, ஆகிரத்தினுடைய கவலைகள் மட்டும்தான் இருக்க வேண்டுமே ஒழிய மற்ற எந்த கவலைகளும் நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடாது. சரி, 5வது விஷயம், அதிக கவலை இருக்கக்கூடாது. 6வது, நம்முடைய வாழ்நாட்கள் அதிகரிக்க வேண்டும் என்றால் அதிகமாக ஹஜ்ஜி உம்ராக்களை நாம் செய்ய வேண்டும். நம்மளால் முடிந்த அளவிற்கு நம் வாழ்நாளில் ஒரு ஹஜ் உம்ரா நிறுத்திடக்கூடாது, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஹஜ்ஜுகள் செய்ய வேண்டும். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த ஹஜ்ஜும் உம்ராவும் நம்முடைய பாவங்களை தன்ஃபியானில் ஃபக்ர வ துனூப, நம்முடைய பாவத்தையும் நம்முடைய வறுமையையும் நீக்குது. ஹஜ் உம்ராக்கள் செய்யறதுனால நம்முடைய பாவங்கள் இன்னும் வறுமைகள் நீங்குகிறது. நம்முடைய ஆயுள் காலங்களை அது கூட்டுகிறது, நம்முடைய வாழ்நாளை நீளச் செய்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. எனவே இந்த மாதிரியான நல்ல அமல்களை நாம் செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நீண்ட நாட்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக, நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை தருவானாக, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக ஆக்குவானாக. எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய